உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. ஒரு ஐஏஎஸ் அலுவலர் வினீத் தலைமையில் ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையில் விசாரணை குழு போட்டோம். இது யாரும் சொல்லி போடலை. இப்போது எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றார், இது திருட்டிட்டாங்க, அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பாக போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. இது இன்றைக்கி இல்லை, 2019 அதே நாமக்கல்ல நடந்திருக்கு. அதே நாமக்கல்ல 2019 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்து இப்போ அந்த சிஎஸ்ஆர்லாம் கொடுத்துருக்கார். 2019 கொடுத்துருக்கார். 2019 காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொன்னதை அவங்க எடுக்காமே போயிட்டாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ எங்களுக்கு பத்திரிகைகள்லையும் ஊடகங்கள்லையும் வந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி, எல்லா இணை இயக்குநர்கள் ஆய்வு பண்ணி அங்கே தப்பு நடந்திருக்குங்கிறத 2 வாரம் டைம் கொடுத்தோம். ப்ராஜெக்ட் டைரக்டர் தலைமையில் 2 வாரம் போய் விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னோம். இந்த 2 வாரத்துக்குள்ளவே முதல் வாரம் முடித்த உடனே ஒரு பிலிமினரி ரிப்போர்ட்டில் தப்பு நடந்திருக்கிறதுங்கிறது தெரிய வந்ததால் உடனடியாக 2 மருத்துவமனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 வாரம் கழித்து முழுமையான அந்த ரிப்போர்ட் வந்த உடனே யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன், போலீஸ் ஆக்ஷன் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுப்போம். இது யார் செஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம். சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற. திராவிட முன்னேற்ற கழக அங்கு வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியும் பார்த்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். அதாவது முறைகேடுக்கு திருட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறைகேடு கிடையாது, திருடுறது தான் அர்த்தம். உடல் உறுப்பு கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யாரு? சிந்திச்சு பாரு. ஒரு சாதாரண மற்றவங்களா இருந்தால் பரவாயில்ல, ஒரு பெரிய நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நான் அதிகமாக உள்ள போகல. பத்திரிகையில் வந்த செய்தி, அரசாங்கம் வெளியிட்ட செய்தி, அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கென்று ஒரு ஐஏஎஸ், அதை மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். ஆக இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். ஏழை எளியோர்கள் அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்தும் வேதனையும் அளிக்கிறது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.